VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியல, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம கடவுளில் இறையாண்மை நம்பிக்கை இருக்கவங்க விநாயகர் ஆரம்பிச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே கஜமுகநாதர் தான் அந்த குடியில் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்ம பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த பொசிஷனில் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. மஞ்சள் சொல்றது குரு, குங்குமம்னு சொல்றது அம்பாளுக்கு வைக்கிற குங்குமம், ஏன்னு சொல்றது வந்து கஜமுகநாதர். மூணுமே தெய்வ அம்சம் ஒன்று தான் அவர் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக கரெக்டான பாதையில் அவர் போனோம்னா கண்டிப்பாக அவர் தூக்கி விடுறதுக்கு பல கட்சிகள் இணையும். இல்லாமலாம் இல்லை, புரியுதுங்களா? ராஜதந்திரன்னு ஒன்று இருந்தால் தான் அரசியலே செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியுமா? இப்போ இந்த முதல்வர் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பேசு பொருளா இருக்கு. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அவருடைய கேரக்டர் என்னவோ அதை தான் அரசியல்லையும் காட்டுறாரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அதை பார்க்க? மெல்ல வந்துதான் வேகமா ஆரம்பிப்பாங்க. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ரஜினி அம்மா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம்மா. வணக்கம். ஆமா, அரசியல்ல ஒரு புது மாற்றமாக தமிழக வெற்றி கழகம்னு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார். இப்போ அதனுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கொடியை பார்த்தீங்களா? அந்த கொடியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அந்த கொடி வந்து நல்ல வைப்ரேஷனான கொடி. ஏன்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது தெரியல, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம கடவுளில் இறையாண்மை நம்பிக்கை இருக்கவங்க விநாயகர் ஆரம்பிச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே கஜமுகநாதர் தான் அந்த குடியில் இருக்கிறாரு. அது தும்பிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்றாரு. இப்போ நிறைய வீட்டுங்களை கடைகளை பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ட்ரன்ஸ்ல போகும்போது தும்பிக்கை தூக்கிற மாதிரி யானை இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அவங்க என்ன கஷ்டத்தை வந்தாலும் துன்பத்தில் வந்தாலும் அந்த தும்பிக்கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தாலே அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அந்த மாதிரி அரசியலில் விஜய் வந்து அவர்கள் வந்து இப்போ கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. நல்ல கொடி, நடுவில் மலர் இருக்குது, ரெண்டு பக்கமும் யானை வந்து போர் யானைன்னு சொல்லியிருக்காங்க. அது போர் யானையும் எந்த யானையும் ஆக மொத்தம் கஜமுகநாதர். கண்டிப்பாக அவர் நல்லா வருவார். இப்போ விஜய் அவர்களுடைய அந்த நகர்வு பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிச்சாலே அரசியல்னாலே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆரவாரம் அப்படி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப அமைதியாவே காய் நகர்த்துறாரு. ஒரு விஷயத்தை ரொம்ப அமைதியா, அவருடைய கேரக்டர் என்னவோ அதை தான் அரசியல்லையும் காட்டுறாரு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அதை பார்க்க? மெல்ல வந்துதான் வேகமா ஆரம்பிப்பாங்க, புரியுதுங்களா? அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் நம்ம பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த பொசிஷனில் அவர் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் மென்மேலும் வர வாழ்த்துக்கள். நிறம், இப்ப எல்லாருமே வந்து அந்த நிறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் இப்ப கலைஞரே கூட வந்து மஞ்சள் துண்டு போட்டிருந்தாரு, அதுக்கு பின்னாடி நிறைய கதை சொல்லுவாங்க. அப்போ அந்த கொடியில இருக்க நிறத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே கலந்துருக்குது. நான் தான் எடுத்தோன்னு சொல்லிட்டேன், இது வந்து ஒரு தெய்வீகமாக தான் இருக்குது அந்த கொடி, புரியுதுங்களா? கஜமுகநாதர் ஆசீர்வாதம் பண்ணு. மஞ்சள் வந்து குரு பகவானுடையது. பெரிய பெரிய தலைவர்லேருந்து இப்போ சின்ன சின்ன அமைச்சர் முதல்கொண்டு சில பேர் மஞ்சள் ட்ரெஸ்லேயே இருந்தாங்க. அமைச்சருங்கெல்லாம் சொல்ல தெரியும் உங்களுக்கு. சில பேர் மஞ்சள் கலர் துண்டு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த மஞ்சளில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, புரியுதுங்களா? மஞ்சள் சொல்றது குரு, புரியுதுங்களா? குங்குமம்னு சொல்றது அம்பாளுக்கு வைக்கிற குங்குமம், ஏன்னு சொல்றது வந்து கஜமுகநாதர். மூணுமே தெய்வ அம்சம் ஒன்று தான் அவர் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் நல்லா வரணும். நடுவில் இருக்கக்கூடிய வாகை பூ, அந்த போர்லாம் ஜெயிச்சாக்க வாகை சூடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமா இப்ப வந்து அவருடைய நேரம், அவருடைய அந்த பயணம், இது எல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு? நீங்க உங்க ஆன்மீக ரீதியா நீங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவருடைய பயணம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நானே சொல்லியிருக்கிறேன் பேட்டியில, உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டான பாதையில் அவர் போனோம்னா கண்டிப்பா அவர் தூக்கி விடுறதுக்கு பல கட்சிகள் இணையும், புரியுதுங்களா? தோள் கொடுப்பான்னு சொல்ல தோழன் மாதிரி கண்டிப்பா அவர் தோள் கொடுக்க நிறைய பேர் வருவாங்க. நம்பிக்கை இருக்குது. கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கா அமைப்பாரு அப்படின்னு. கண்டிப்பா. இப்போ இந்த அவருடைய சினிமா வாழ்க்கை, ஏன்னா வந்து சினிமால ஒரு தோல்வி அடைஞ்சு இல்ல சினிமால மார்க்கெட்டு போய் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சினிமால இன்னைக்கு அவர் ஒரு டாப் ஸ்டார். ஆமா, இன்னைக்கு வந்து அவருடைய மார்க்கெட் எல்லாம் எங்கேயோ இருக்கு. கண்டிப்பா. அப்படி இருக்கிறப்ப ஒரு துணிச்சலான முடிவு, அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ராஜயோகம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை பத்தி சொல்லுங்க. அவருக்கு நல்ல ராஜயோகம் வந்திருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அரசியலில் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க. பெரிய பெரிய ஸ்டாருங்க முதல் கொண்டு அப்படியே பின் வாங்கிட்டாங்க. ஆனால் இந்த சின்ன வயசுல அவர் இறங்கி செய்கிறாருன்னா மக்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு இறங்கி போராட வந்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு பயணம் வெற்றி பயணமாக இருக்கணும். அவருடைய வழி நல்ல வழியாக இருக்கணும். தமிழக வெற்றி கழகம்
அப்படிங்கிற இந்த கட்சியுடைய பேர், அந்த பேரு, இந்த கட்சி கொடி, அதே நேரத்துல அந்த ஒட்டுமொத்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க இனிதான் அவருக்கு வந்து ஆபத்து காத்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லையா? இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் இருக்குப்பா, எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி வரணும்ல. எல்லா அரசியல்வாதியும் இப்போ ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கங்க, அவங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க. அந்த அம்மா முடிய பிடிச்சி கீழே அந்த அம்மா சேலை, அவங்க லாஸ்ட்ல முதலமைச்சராகி இன்னைக்கு முதலமைச்சராகவே சாவலையா, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில படியேறி வர முடியும், புரியுதுங்களா? அவருடைய அனுபவங்கள் சரிசமமா போகணும், கடவுளை வேண்டிக்கிறோம். உங்களுடைய திருநங்கை சமூகத்துக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, நம்ம சமூகத்துக்கு ஒண்ணு பண்ணணும். கண்டிப்பா நானே அவரை போய் கேட்பேன், எங்க சமூகத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்பேன். கேட்காம இருக்க மாட்டேன். நான் அதை மனசு யோசிச்சு தான் வச்சிருக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு திருநங்கைன்னு சொன்னாலே அப்போ வேற இப்ப வேற. இப்ப எல்லாத்துலயுமே ஜெனுனா வராங்க, புரியுதுங்களா? கொட்டை கொட்டை குனிஞ்ச காலம் போய் இன்னைக்கு நிமிர்ந்து நாங்க கொட்டுற காலம் வருது. வராமல இல்லை, அது உங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா? கண்டிப்பா அவரு வந்தா நல்லது செய்வார், நம்பிக்கை இருக்கு. அண்ணன் சீமான் போர்படை தளபதி எங்களுடைய அண்ணன், அவர் வந்தாலும் திருநங்கைகளுக்கு நல்லது செய்வார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ரெண்டு பேருடைய கூட்டணின்னு இப்ப வந்து நம்ம வந்து ஒரு குறி கேட்கும் போது ஏமா கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னு கேக்குறது சும்மா இல்லையா? அவங்களுக்குள்ளாடியே பேசிக்கிறாங்கல்ல, நாங்க கூட்டணி வைப்போம் அப்படின்னு. அபிஷியலியாவே இப்ப சீமான் அவர்களே பல இடங்கள்ல தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. தம்பி வந்தா நான் வந்து கூட்டணி வைக்க தயார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பேரும் இணையிறப்ப அவங்களுடைய சக்தி என்னமாது? இந்த ரெண்டு பேரும் இணைய, நான் தான் சொன்னேன் அண்ணன் சீமான் போர்பட தளபதினு. ஓ, சிம்பாலிக்கா சொல்லிட்டீங்க. அந்த போர்ல ஜெயிக்கிற இவரா இருந்தா தளபதி சீமானா இருப்பாருன்னு சொல்லிட்டீங்க, புரியுதுங்களா? ஆமா. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து கஷ்டம், அவர் வந்து சும்மா இப்பதான் வெள்ளோட்டம் பாக்குறாரு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. கட்சி பேர் வச்ச உடனே என்ன சொன்னாங்க, பேர் வச்சா மட்டும் பத்துமா, தேர்தல் என்னதானே தெரியும், இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது அவங்க நிக்கலையே அப்படின்னாங்க. அப்பவும் அவர் வந்து எதுவும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. அவருடைய ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆனாலுமே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்படிங்கிறப்ப இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பண்ணாரு. ஆமா, அப்போ வந்து ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அப்பவும் அமைதியா தான் இருந்தாரு. ரொம்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமைதியா 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 காய் நகர்த்துறத ராஜதந்திரம்னு எடுத்துக்கலாமா? அதுன்னு சொல்ல முடியும். எல்லா அரசியல்வாதியும் ராஜதந்திரம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, புரியுதுங்களா? ராஜதந்திரம்னு ஒண்ணு இருந்தாதான் அரசியலையும் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியுமா? புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அவரும் இல்லை, இப்பதான் அடித்தளம் போட்டிருக்காரு, இப்ப மாநாட்டுக்கு போட்டிருக்கிறாரு. அடுத்தடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பா வர சட்டசபை தேர்தலில் கண்டிப்பா அவர் நிற்பாரு. ஆன்மீக ரீதியா இந்த கேள்வியை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் இது என்ன அப்படின்னா, எல்லாரும் கட்சி தொடங்கும் போது 1000 இது பார்ப்பாங்க, 1000 ஜோதிடர்கள்ட்ட போய் நேரம் கேட்பாங்க, பண்ணுவாங்க. ஆனா அஷ்டமியில கட்சி தொடங்கினார். வழக்கமாவே அஷ்டமியில எதுவும் நல்ல காரியம் ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அஷ்டமியில கட்சி தொடங்குறாரு. இன்னைக்கு கூட குளிகை நேரத்துல கொடியேத்துறாரு. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? எதை வேணாலும் அவருடைய தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அஷ்டமி நவமி குளிகை அது அப்பாற்பட்ட, அவருடைய தசாபுத்தி நல்லா இருந்தா ஓகன் போயிட்டே இருக்க வேண்டாம். அவருடைய ராசிக்கு அடுத்த கணிப்பு இருக்குது இல்ல, ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட ஜாதக தசாபுத்தி, அவனுடைய யோகம், புரியுதுங்களா? அது ரெண்டும் கரெக்டா இருந்தால் கண்டிப்பா நல்லது. நம்ம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு முதல்ல விதை அவர் வந்து முன்னாடியே போட்டுட்டாரு. நீங்களே பார்த்திருப்பீங்க அவங்க செஞ்ச அந்த நற்பணிகள்லாம். அந்த நற்பணிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் உங்க வாயால சொல்லுங்கம்மா. நீங்களே பார்த்து பரவாயில்லையே நல்லா பண்ற அப்படின்னு வியந்திருக்கீங்களா? ஆமா, இப்ப சமீபத்துல இந்த குழந்தைங்களுக்குலாம் அவர் உதவி செஞ்சார்ல, அதுல நான் ரொம்ப வந்து அவரை மனசார வாழ்த்துறேன். ஏன்னா ஒரு படிப்புக்காக நிறைய உதவி செய்யறாரு. அந்த பெருந்தன்மை வந்தாலே அவர் கண்டிப்பா வந்துட்டு ஒரு இடத்துல நல்ல லெவல்ல வந்துட்டு, இதான் உண்மை. ஒரு ஏழை குழந்தைங்களுக்கு என்ன அவங்களுக்கு படிப்பு, அந்த படிப்புக்கு அவர் உதவி செய்யறாருன்னா அவங்க கும்பிடுற அந்த கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு வழிவகுக்கும். அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வழிவகுக்கும். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி அப்படிங்கிறது தெய்வ ஆசியை கொடுக்கும். கண்டிப்பா உண்மை அதுதான். அந்த சரஸ்வதி அந்த கலைவாணி ஆசீர்வாதம். இப்போ இந்த முதல்வர் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே பேசு பொருளா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் நம்ம ஸ்டாலின் ஐயாவையே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நாங்க ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பார்த்துட்டோம், அவருக்கு வந்து முதல்வர் யோகமே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு வந்து முதல்வர் ஆயிருக்காரு. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இல்ல அத மாதிரி வேண்டாம். அத மாதிரி விஜய் அவர்களுடைய முதல்வர் யோகம் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு? இல்ல அவர் இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டி இருக்கா? பயணங்கள் வெகு தூரம். இப்ப வந்து ஆரம்பம் தான் இது, ஆரம்பம். பயணங்கள் வெகு தூரம்.
அவர் பட்ட பயணங்கள் கஷ்டத்தை கண்டிப்பா முடியும். புரிஞ்சுக்கிட்டேன். கோடு வேர்ட் அக்செப்டட். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.